நான் வெற்றி பெற்றாலும் தோழர் நல்லக்கண்ணு அவர்களின் தோல்வி எனக்கு மிகுந்த மனவேதனை அளித்தது அப்படின்னு சொல்லி நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஆம், தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இறந்து விட்டார். அவருக்கு புகழஞ்சலி செலுத்தும் விதத்தில் நம்முடைய துணை குடியரசுத் தலைவர் இப்படி கூறியிருக்கிறார். 1999 கோவை மக்களவைத் தேர்தலில் அவருக்கும் தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கும் நம்முடைய தற்போதைய துணை குடியரசுத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இடையே போட்டி நிலவியது. அதில் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஜெயித்தார். அப்போது தான் வெற்றி பெற்றிருந்தாலும் தோழர் நல்லக்கண்ணு போன்ற ஒரு கண்ணியமான தலைவர் தோற்றதால் மிகுந்த வருத்தப்பட்டதாகவும் மனமுடைந்ததாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆமாம், கம்யூனிஸ்டுகளுக்கு தேர்தல் அரசியலில் வெற்றி தோல்வி என்பது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஜெயிச்சாலும் சரி தோத்தாலும் சரி நம்முடைய தலைவர் கலைஞர் போல எதிர்கட்சியா இருந்தாலும் மக்களுக்கு என்ன செய்ய முடியும்னு அந்த வேலையை பார்க்க போயிருவாங்க. தலைவர் கலைஞர் முரசொலிக்கு போயிருவாரு. தமிழ்நாட்டு மக்களை அரசியல்படுத்த என்னெல்லாம் எழுதணுமோ அவ்வளவு எழுதுவார். எதிர்கட்சியா இருக்கும்போது ஆளுங்கட்சி செய்யும் குறைகளை சுட்டி காட்டுவாரு. ஆளுங்கட்சிக்கு திமுக சொல்வதையும் கேட்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும். அவரை போன்றவர்கள் தான் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களும். என்ன ஒண்ணு, மக்கள் கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்களை சரியாக புரிந்து கொள்வதில்லை. யாரோ ஒரு தலைவர் கம்யூனிஸ்ட்கள் உண்டியல் குளிக்கைகள் என்று சொன்னால் பொதுமக்களும் கிண்டல் பண்ணுவாங்க. உண்டியல் குளிக்கி தானப்பா நீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான்லாம் கேட்டிருக்கேன். அவங்க எந்த முதலாளிகளிடமும் காசு வாங்குவது கிடையாது. தேர்தல் அரசியலில் மக்கள் பங்களிப்போடு ஈடுபட வேண்டும் என்று மக்கள்கிட்ட வசூல் பண்ணி தேர்தல் அரசியல் போட்டி போடுவாங்க. ஆனால் பெரிய கட்சிகள்லாம் பாத்தீங்கன்னா முதலாளிகளிடம் நன்கொடை பெற்று கட்சியை நடத்துவாங்க. கம்யூனிஸ்டுகள் ஒரு நாளும் அப்படி செய்வதில்லை. அந்த நல்ல விஷயத்தை மக்களும் உணர்வதில்லை. பெருந்தலைவர் தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் இந்த இறப்பின் வழியாகவாது தோழர் நல்லக்கண்ணு அவர்கள் போல நிறைய தலைவர்கள் கம்யூனிஸ்ட் கட்சியில் உள்ளனர். மக்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். தோழர் நல்லக்கண்ணு அவர்களுக்கு வீர வணக்கம்.